திருச்சி மாவட்டம் தொட்டியம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு பலத்த காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக ஆயிரக்கணக்கான வாழைகள் முறிந்து விழுந்து சேதமடைந்ததால் விவசாயிகளுக்கு பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்தான விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுந்தரேசன். வணக்கம் சுந்தரேசன், விவரம். திருச்சி மாவட்டம் தொட்டியம் தாலுகா வரதராஜபுரம், சீனிவாசநல்லூர், கோடியாம்பாளையம், அழகரை, சித்தூர், ஏரிகுளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று அதிகாலை திடீரென பலத்த காற்றுடன் கூடிய கனமழை வெளுத்து வாங்கியது. அதிகாலை வேளையில் காற்றுடன் பெய்த கனமழையால் விளைநிலங்களில் இருந்த வாழை மரங்கள் சூறாவளி காற்றை தாங்க முடியாமல் ஒன்று பின் ஒன்றாக முறிந்து விழுந்தன. பல்வேறு கிராமங்களில் பல லட்சமான வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்ததால் விவசாயிகள் பெரும் அதிர்ச்சியில் வேதனையிலும் ஆழ்ந்துள்ளனர். பல லட்சம் ரூபாய் செலவு செய்து கடன் பெற்று வாழை பயிரிட்ட விவசாயிகள் எதிர்பாராத அடித்த சூறாவளி காற்றால் பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டது. ஒரு சில மாதங்களில் அறுவடைக்கு செய்யப்பட்டு வேண்டியிருந்த நிலையில் இந்த வாழை மரங்கள் முற்றிலும் நாசமடைந்ததால் விவசாயிகள் தங்கள் முதலீடு செய்த தொகை கூட கிடைக்காது என்று கூறியுள்ளனர். லட்சக்கணக்கான வாழை மரங்கள் முறிந்ததால் பல லட்சம் ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டுள்ளது. எங்களது வாழ்வாதாரமே இந்த வாழை விவசாயம் நம்பிதான் உள்ளோம். மாவட்ட நிர்வாகம் மற்றும் அரசு அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை வேளாண்மை அதிகாரிகள் மூலம் நேரில் ஆய்வு செய்து விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சுந்தரேசன்.